வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு முழுவதும் பழமையான வரலாறும் ஆன்மீக சக்தியும் நிறைந்த பல முக்கியமான கோவில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒவ்வொரு கோவிலும் தனித்தன்மையும் பக்தர்களின் ஆழமான நம்பிக்கையும் கொண்டவை. இன்று நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டில் உள்ள 10 முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கோவில்கள் பற்றியது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 10 கோவில்களின் சிறப்புகள் பற்றியும் பல பயனுள்ள தகவல்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒவ்வொரு கோவிலின் சிறப்புகள், அதன் முக்கியத்துவம் மற்றும் பக்தர்கள் நம்பிக்கை ஆகியவற்றின் விரிவாக பார்க்க உள்ளோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் கோவில்களை 1 to 10 வரை ஒரு வரிசையில் வழங்க இருக்கிறேன். ஆனால் இந்த வரிசை எந்த கோவிலும் உயர்வு மற்றும் தாழ்வு பார்க்கும் வகையில் அல்ல. இது முழுவதும் பக்தர்களின் நம்பிக்கை, வரலாறு மற்றும் பொதுவான மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு தகவல் மட்டுமே. அதனால் அனைத்து கோவில்களும் சமமான தெய்வீக சக்தியும் முக்கியத்துவம் கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மாதிரி பக்தி மற்றும் கோவில் தகவல்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நமது சுரேசுலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த கோவில் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா வாங்க தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த கோவில்களை நம்பர் 10 இருந்து பார்க்கலாம். இந்த கோவில் திருச்சி அருகே அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அம்மன் கோவிலாகும். இங்கு வழிபடும் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். இந்த கோவிலில் வேண்டினால் உடனடியாக அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நோய்கள், உடல் வலி போன்ற பிரச்சனைகள் தீர வேண்டி மக்கள் அதிகமாக வருகை தருகின்றனர். கண் திஷ்டி மற்றும் தீய சக்திகள் நீங்கும் ஸ்தலமாக இது அறியப்படுகிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலில் அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா மிகவும் விமர்சையாக நடத்தப்படுகிறது. பெண்கள் அதிகமாக வந்து அம்மனை வழிபடும் கோவில்கள் இதுவும் ஒன்றாகும். வேண்டுதல் நிறைவேறி பக்தர்கள் மீண்டும் வந்து நன்றி செலுத்துவது வழக்கமாக உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். இந்த விழாவில் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் எழுந்தருளி கோவிலை சுற்றியுள்ள வீதியில் பக்தர்கள் இழுத்துச் செல்வார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவில் தைப்பூச திருவிழா, பூச்செறிதல் விழா, சித்திரை தேர் திருவிழா ஆகியவை மிகவும் முக்கியமான திருவிழாவாகும். குறிப்பாக தேர் திருவிழா நாளில் திருச்சி மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதியிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த கோவில் திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ளது. இது சிவபெருமானின் முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவன் அண்ணாமலையராக அருள்பாவிக்கிறார். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகும், நெருப்பை குறிக்கும் ஸ்தலமாகும். இந்த கோவில் அருணாச்சல மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. அண்ணாமலையார் கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர அரசர்கள் இதை விரிவுபடுத்தினார்கள். கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 217 அடி உயரம் கொண்டது. இது தமிழ்நாட்டில் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும். கோவிலின் பரப்பளவு மிகவும் விரிவாக உள்ளது. இந்த கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. அருணாச்சல மலை சிவபெருமானின் ரூபமாக கருதப்படுகிறது. மலையை சுற்றி கிரிவலம் செய்வது மிகவும் புனிதமானது. கிரிவலம் சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்கிறார்கள். கார்த்திகை தீபம் இங்கு மிகவும் பிரபலமான திருவிழா. அந்த நாளில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் சிவபெருமானின் அக்னி ரூபத்தை குறிக்கிறது. இந்த நிகழ்வை காண உலகம் முழுவதும் பக்தர்கள் வருகிறார்கள். கோவிலில் பல மண்டபங்கள் மற்றும் சந்நிதிகள் உள்ளன. கோவிலின் உள்ளே அழகான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் உள்ளன. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவில் ஆன்மீக சக்தி நிறைந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. பக்தர்களுக்கு மன அமைதியும் மற்றும் நம்பிக்கையும் அளிக்கிறது. ரமண மகரிஷி இந்த மலையை மிகவும் புனிதமாக போற்றினார். பல சித்தர்கள் இங்கு தவம் செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் தென்னிந்தியாவின் முக்கிய யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். ஆன்மீகம் மற்றும் இயற்கை இணையும் அரிய இடம் இது.
பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் தலம் என்று கருதப்படுகிறது. வாழ்நாளில் ஒருமுறையாவது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலமாகும். அக்கினியின் சக்தியையும் ஆன்மீகத்தின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பக்தர்களின் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் தெய்வீக ஸ்தலமாகும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இந்த கோவில் ஸ்ரீரங்கம் நகரில் அமைந்துள்ளது. சிவன் இங்கு ரங்கநாதராக அருள்பாலிக்கிறார். ரங்கநாதர் பகவான் பாம்பின் மேல் சயன நிலையில் படுக்க நிலையில் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமானது. வைணவ சமயத்தின் முக்கிய மையமாக இது விளங்குகிறது. இந்த கோவில் சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலில் 7 சுற்று மதில்கள் பிரகாரங்கள் உள்ளன. அந்த 7 பிரகாரங்கள் ஆன்மீகத்தின் 7 நிலைகளை குறிக்கின்றன. கோவிலில் 21 கோபுரங்கள் உள்ளன. ராஜகோபுரம் சுமார் 236 அடி உயரம் கொண்டது. இது ஆசியாவின் உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும். கோவிலின் கட்டிடக்கலை திராவிட பாணியில் அமைந்துள்ளது. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் இதை விரிவுபடுத்தினார்கள். இந்த கோவில் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்தால் வைகுண்டம் கிடைக்கும் என நம்பிக்கை. மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி மிகவும் முக்கியமான விழா. அந்த நாளில் பரமபத வாசல் திறக்கப்படும். இந்த நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். கோவில் அழகான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் உள்ளன. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவிலில் இந்தியாவின் முக்கிய யாத்திரை தலங்களில் ஒன்று. ரங்கநாதரின் தரிசனம் பக்தர்களுக்கு மன அமைதியை அளிக்கும். இந்த கோவில் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார மையமாக உள்ளது. பல தமிழ் ஆழ்வார்கள் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியுள்ளனர். கோவில் நகரம் போலே அமைந்துள்ளது. வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலமாகும். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பக்தர்களின் ஆன்மீக பயணத்தை உயர்த்தும் அற்புத தலமாக திகழ்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோவிலாகும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இந்த கோவில் சக்தி தேவியின் முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் இந்தியாவின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பார்வதி தேவியின் சக்தி இங்கு நிலை கொண்டிருப்பதாக நம்பிக்கை. இந்த காமாட்சி அம்மனின் தனித்துவம். இங்கு அம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி காட்சியளிக்கிறார். பொதுவாக மற்ற அம்மன் கோவில்களில் நிற்கும் நிலையில் இருக்கும். ஆனால் இங்கு அமர்ந்திருப்பது மிகவும் அரிதானது. இந்த கோவில் ஆதி சங்கராச்சாரியார் நிறுவியதாக நம்பப்படும் ஸ்ரீ சக்கரம் உள்ளது. அம்மன் உக்கிர ரூபத்தை சாந்தமாக்க இதை நிறுவியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் சோழர்கள், விஜயநகர அரசர்கள் ஆகியோரால் விரிவாக்கம் செய்யப்பட்டு வளர்ச்சி பெற்றது. ஆன்மீகம், வரலாறு மற்றும் பக்தி நிறைந்த இந்த காமாட்சி அம்மன் கோவில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலமாகும். திருச்செந்தூர் முருகன் கோவில். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இந்த கோவில் திருச்செந்தூர் நகரில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் செந்திலாண்டவர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். கடலுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரே முருகன் கோவில் இதுவாகும். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. கடவுள் முருகன் இங்கு சூரபத்மனை சம்ஹாரம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் சூரசம்ஹாரம் திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த கோவிலில் குகை வடிவில் அமைந்துள்ள பகுதியை கொண்டுள்ளது. கடல் அலைகள் அருகில் இருந்தாலும் கோவிலில் உள்ளே உப்பு நீர் புகாது என்பது ஒரு அதிசயம். இந்த கோவிலில் உள்ளே நாளி கிணறு மிகவும் பிரபலமானது. இந்த நாளி கிணற்றில் உப்பு இல்லாத தண்ணீர் கிடைப்பது ஒரு இயற்கை அதிசயம். பக்தர்கள் கடலில் குளித்து பின்னர் நாளி கிணறில் குளிப்பது வழக்கம். கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 137 அடி உயரம் கொண்டது. இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணம்.
தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவில் கடல் வழியாகவும் தரிசிக்கப்படும் அரிய கோவிலில் ஒன்று. முருகன் இங்கு வள்ளி தேவயானையுடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கந்தசஷ்டி விழா இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த விழாவில் சூரசம்காரம் நேரடி நாடகமாக நடத்தப்படுகிறது. இந்த கோவில் பல தமிழ் பக்தி பாடல்களில் புகழப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர் இந்த கோவிலை புகழ்ந்து திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார். கடலும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்த இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாக என்றும் விளங்குகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில் சிதம்பரம் நகரில் அமைந்துள்ளது. இது சிவபெருமானின் புகழ்பெற்ற கோவிலில் ஒன்றாகும். இங்கு சிவன் நடராஜர் ஆடிய வடிவமாக அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் ஆகாய ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலமாக ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகாயத்தை குறிக்கும் ஒரே சிவன் கோவில் இதுவாகும். கடவுள் சிவா இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக நம்பப்படுகிறது. நடராஜரின் நடனம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய ரகசியம் சிதம்பர ரகசியமாகும். சிதம்பர ரகசியம் என்பது வெறும் வெற்றிடம் வழிபாடு. இது கடவுள் வடிவமற்றவன் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. கோவிலின் மண்டபங்கள் 5 முக்கிய பகுதிகளாக உள்ளன. அதில் பொன்னம்பலம் மிகவும் முக்கியமானது. நடராஜர் சிலை பொன்னால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் கூரை தங்க தகடுகளால் மூடப்பட்டுள்ளது. அந்த தங்க தகடுகள் 21,600 என கூறப்படுகிறது. இது ஒரு நாளில் மூச்சுகளை குறிக்கும். இந்த கோவில் சோழர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு இது. கோவிலில் உள்ள கோபுரங்கள் மிக உயரமாகவும் அழகாகவும் உள்ளன. ஒவ்வொரு கோபுரத்திலும் சிற்பங்கள் தத்துவ அர்த்தங்களை கொண்டுள்ளது. இந்த கோவில் கலை, ஆன்மீகம், அறிவியல் ஆகியவற்றின் சங்கமம். பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் ஆன்மீகத்தின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் சிதம்பர நடராஜர் கோவில் வாழ்நாட்களில் ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். இந்த கோவில் ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ளது. இது சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் இந்தியாவின் மிக புனித யாத்திரை தலங்களில் ஒன்று. இந்த இடம் சேது ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது. கடவுள் ராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. ராவணனை வென்ற பிறகு பாவ நிவர்த்திக்காக இந்த வழிபாடு செய்தார். அவர் நிறுவிய லிங்கம் ராமலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சீதை அம்மன் உருவாக்கிய மணல் லிங்கமும் இங்கு உள்ளது. இந்த கோவில் ராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. இந்த கோவிலில் 22 தீர்த்த கிணறுகள் உள்ளன. அந்த 22 தீர்த்தங்கள் குளிப்பது பாவ நிவர்த்தி தரும் என நம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தீர்த்தருக்கும் தனித்தனி முக்கியத்துவம் உள்ளது. கடலில் குளித்து பின்னர் தீர்த்தங்களில் குளிப்பது வழக்கம். அக்னி தீர்த்தம் மிகவும் பிரபலமானது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவில் காசி யாத்திரையுடன் தொடர்பு கொண்டது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பக்தர்களுக்கு பாவ நிவர்த்தியும் மன அமைதியும் அளிக்கும் தலம். ராமாயண வரலாற்றையும் ஆன்மீக மகத்துவத்தையும் இணைக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பக்தர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலம். பழனி முருகன் கோவில். இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். இந்த கோவில் பழனி நகரில் மலை மீது அமைந்துள்ளது. இங்கு முருகன் தண்டாயுதபாணி என்ற வடிவில் அருள்பாலிக்கிறார். கோவில் சுமார் 1500 அடி உயர மலை மீது அமைந்துள்ளது. மலையேற சுமார் 600க்கும் மேற்பட்ட படிகள் உள்ளன. முருகன் இங்கு தண்டாயுதபாணியாக தவம் புரியும் வடிவில் காட்சியளிக்கிறார். அவர் கையில் தண்டம் மட்டும் வைத்திருப்பது தனிச்சிறப்பு. பழம் நீ என்ற வார்த்தையிலிருந்து பழனி என்று பெயர் வந்தது. இந்த கோவில் சிவபெருமான், பார்வதி, முருகன் கதையுடன் தொடர்புடையது. ஞானப்பழம் சம்பவம் இங்கு தொடர்புடையது. இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு பஞ்சாமிர்தமாகும். பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றது. இந்த கோவிலில் ரோப் கார் மற்றும் விஞ்ச் வசதியும் உள்ளது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது உதவியாக உள்ளது. கோவிலில் மூலவர் சிலை நவபாசனம் கொண்டு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான யாத்திரை தலமாகும்.
முருக பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாகும் இது. தஞ்சாவூர் பெரிய கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் நகரில் அமைந்துள்ளது. இது பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டியவர். இந்த கோவிலில் 1010ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்டது. கடவுள் சிவன் இங்கு பிரகதீஸ்வரராக அருள்பாலிக்கிறார். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட கட்டிடக்கலையின் உச்சம் என கருதப்படுகிறது. இந்த கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அருகில் மழை இல்லாத போதும் கற்கள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டன என்பது இன்னும் ஆச்சரியம். கோவிலின் விமானம் சுமார் 216 அடி உயரம் கொண்டது. இது இந்தியாவின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும். கோபுரத்தின் மேல் உள்ள கல் சுமார் 80 டன் எடையுடையது. அந்த கல்லை எவ்வாறு மேலே வைத்தார்கள் என்பது இன்னும் மர்மம். இந்த கோவிலின் நிழல் தரையில் விழாது என்று கூறப்படுகிறது. கோவிலில் நந்தி சிலை மிகவும் பெரியது. அது ஒரே கல்லால் செய்யப்பட்டதாகும். நந்தி சுமார் 16 அடி நீளம் கொண்டது. கோவிலின் சுவர்களில் அழகான சோழர்கள் ஓவியங்கள் உள்ளன. அந்த ஓவியங்களில் இன்றும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. கோவிலில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் நிறையா உள்ளன. அந்த கல்வெட்டுகள் சோழர் கால வாழ்க்கையை விளக்குகின்றன. கோவிலில் கட்டுமானத்தில் கணிதம் மற்றும் அறிவியல் நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் மதுரை நகரின் இதயப்பகுதியில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும். இங்கு அம்மன் மீனாட்சி என்றும் சிவன் சுந்தரேஸ்வரர் என்றும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டதாக நம்பப்படுகிறது. மதுரை நகரின் அடையாளமாக இந்த கோவில் திகழ்கிறது. லார்ட் சிவா சுந்தரேஸ்வரராக இங்கு திருமணம் செய்தார். இந்த திருமணம் மீனாட்சி திருக்கல்யாணம் என பிரபலமானது. இது ஆண்டுதோறும் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கோவிலில் 14 மிகப்பெரிய கோபுரங்கள் உள்ளன. அந்த கோபுரங்கள் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உயரமான கோபுரம் சுமார் 170 அடி உயரம் கொண்டது. 1000 கால் மண்டபம் மிகவும் பிரபலமானது. அந்த மண்டபத்தில் ஒவ்வொரு தூணும் தனித்தனி வடிவமைப்பை கொண்டது. அழகு, ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியம் ஒன்றாக கலந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்தியாவின் மிகச்சிறந்த கோவிலில் கட்டிடக்கலையின் ஒரு உயிர்ப்புள்ள உதாரணமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் ஆன்மீக சிறப்பை எடுத்துக்காட்டும் 10 சிறந்த கோவில்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமான வரலாறும் அதிசயங்களும் கொண்டவை. இந்த புனித தலங்களை பக்தி மற்றும் நம்பிக்கையின் சின்னங்களாக விளங்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி.